friends, assalamualaikum. Welcome back to my channel Sparkle Homemaker. இன்னைக்கு என்னுடைய ஒரு நாள் ரிலாக்ஸான டே இன் மை லைஃப் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த vlogல நான் மட்டும் இல்ல, நீங்களும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஹாலிடேன்றனால பசங்க வந்து பாச்சோறு கேட்டாங்க. இந்த ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். 3/4 பங்கு பாசிப்பருப்பு, 1/4 பங்கு கடலைப்பருப்பு. ஸோ கால்குலேட் பண்ணால் 1 கிளாஸ்க்கு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ்க்கு பச்சரிசி சேர்த்துட்டு 1/4 மணி நேரம் நான் ஊற வச்சிடுறேன். இப்போ இந்த பாச்சோருக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் சில்லு, முந்திரி திராட்சை, பால், நெய், 3 ஏலக்காய். அண்ட் வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் பாச்சோருக்கு போக மீதியை வந்துட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன், ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. ஸோ நமக்கு டேரெக்டாக கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து வெள்ளைப்பாகை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வச்சிடுறேன். இந்த பக்கம் அரிசியும் பருப்பும் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் 1 டம்ளர் அளவுக்கு பாலும் சேர்த்துட்டு வச்சிடலாம். வெல்லமும் நம்ம பாகா சேர்க்குறதுனால அதிலும் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். 3 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குழஞ்சி வேகணும்னா 5 விசில் வைக்கலாம், இல்லைனா 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுடலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். முந்திரி திராட்சையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணுறது நல்லது, அதில் இருக்க கெமிக்கலும் நம்மளுக்கு போயிடும். இந்த பாச்சோர் ரெசிபி பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் முஸ்லீம் வீடுகளில் எல்லா சுப விசேஷங்களுக்கும் நாங்கள் வந்து இது செய்கிறது வழக்கம். இப்போ காலமாட்டத்தில் நிறைய பேர் வந்து செய்யாமல் அது ஸ்வீட் வாங்கி கொடுக்குற பழக்கம் வந்துருச்சு. ஆனால் எங்கள் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போவுமே எல்லா விசேஷங்களுக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை செஞ்சுருவோம். பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டால் தண்ணி ஊற்றுற அன்றைக்கும், குழந்தை பெற்ற 40 அன்றைக்கும் இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். இது ஆஸ் யூஷுவலாக நீங்கள் சக்கரை பொங்கல் செய்கிற அதே மெத்தட் தான். ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பாகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாய்ச்சி நல்லா குழஞ்சி வேக வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து வெள்ளைப்பாகு வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாய்ச்சரில் நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நம்ம வெள்ளைப்பாகு கலந்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் தாளித்து முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சில்லு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சில்லு வந்து ஒரு ஸ்பூன்லேயும் சாப்பிடும்போது அது பைட் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் யாருக்கு பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் ரிச்னஸ் வேணும்னா அந்த தேங்காய் சில்லியும் நீங்கள் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நான் வந்து 2 நிமிஷம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ சூடாக பாச்சோறு நம்மளுக்கு சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அண்ட் வெள்ளைப்பாகு பார்த்திங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் நல்லா லாங் லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். வெல்லம் நீங்கள் அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஹெல்த் ட்ரிங்க்லேயும் நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு வந்து டேரெக்டாக கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாட்டிலில் வச்சுட்டு ஒரு டைம் அதை எடுத்து நீங்கள் தட்டி அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முடியாது. டேரெக்டாக வந்து நீங்கள் பால்லையோ டீலையோ நீங்கள் வெள்ளத்தை வந்து போட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். வெள்ளைப்பாகை நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டால் வந்து பால் திரியாது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா வெயிட்லெஸ் ட்ரிங்க்கும் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பசங்களோட கிளம்பி வந்திருக்கிறோம். இந்த விலாகை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுற ஃபீல் வந்து இந்த ரோட் விலாகில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக சரவணா ஸ்டோர் செல்வரத்னம் திறந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் பிரிட்ஜிலேருந்து உள்ள கட் பண்ணி போனீங்கன்னா 200 ஃபீட்டை நம்ம ரீச் பண்ணிவிட்டு ஓஎம்ஆரை ரீச் பண்ணலாம். எங்களோட டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா திருவான்மியூர் பீச்சு. இந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளம் இருக்கும். இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நாரைகளும் கொக்கும் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்து பொல்யூஷன் இல்லை, டிராஃபிக் இல்லை, பார்க்க க்ரீன்ஸாக நல்லா சிலுசிலுன்னு காற்று வரும். எங்களோட டெஸ்டினேஷனை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். திருவான்மியூர் பீச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல மதியானம் வெயில். ஆனால் வெயில் அந்த கடலோட கூலிங்னஸ் வந்து வெயிலை மறைச்சிருச்சு. நல்லா ஸ்மூத்திங்காக இருந்துச்சு. வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு.
ஆக்சுவலாக வெளியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே சுற்றி முற்றி கடைகள் இல்லை. நீங்கள் இந்த டைமுக்கு வரவங்களாக இருந்தால் வீட்டிலே ஸ்நாக்ஸு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா திருவான்மியூர் ஸ்டாப்பிங்லேயே நீங்கள் வந்து லஞ்சை முடிச்சுட்டு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியான்றதுனால ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரௌடும் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. ஈவினிங் மேலே தான் வந்து க்ரௌடும் அண்ட் கடைகளும் போடுவாங்கன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க. கடல் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூவிஷாக இருக்குது. ரொம்ப க்ளீனாக இருக்குது வாட்ரு. குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பிளேஸ் தான் சொல்வேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து நம்மளோட சேனல் நேமை எப்படியாவது பீச்சில் எழுதிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து கடலோட அலை வந்து விடலை. கொஞ்சம் தள்ளி போய் எழுதுமானா இல்லை நான் இங்கே தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்காங்க. அக்கா ஏதோ எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு தம்பியும் சேர்ந்து ஏதோ கிறுக்கிட்டு இருந்தார். என்ன எழுதுறாரு நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. எதோ முணுமுணுத்தாரு. என்ன தான் முணுமுணுக்கிறாரு பக்கத்தில் காதை வச்சு பார்த்தா ரஞ்சிதமே பாட்டு பாடிட்டுருக்காரு. சரி கொஞ்சம் சத்தமாக பாடுப்பா வீடியோ எடுக்கலான்னா வெக்க வந்துடுச்சு. குளிக்கலான்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி போட்டு போனார். ஆனால் தண்ணியை பார்த்துட்டு பயந்துட்டு வந்து உட்காந்துட்டாரு. ஸோ மணல் மேலேயே கொஞ்ச நேரம் நான் பசங்களை விளையாட வச்சுட்டு கொஞ்ச நேரம் அலையை நாங்கள் ரசித்து பார்த்துட்டு வந்துட்டோம். அலையை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் நான். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அங்கேருந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா eamallக்கு வந்துட்டோம். eamallல பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஹாலிடேன்றனால நிறைய க்ரௌடு வந்து அதிகமாக இருந்துச்சு. க்ரௌடு அதிகமாக இருக்கறனால நான் எல்லா ஃப்ளோரையும் கவர் பண்ணல. 2 ஃப்ளோர் தான் கவர் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்ட்டுக்காக ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் தனி வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் கவர் பண்ண ஒரு ஃப்ளோருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப க்ரீனிஸாக நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்துச்சு. அண்ட் ஹோம் டெக்கார்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸில் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹோம் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாதனால நான் கொஞ்சம் தான் கிளிப் எடுத்துருந்தேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டைரெக்டாக போகும்போது இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது.